ஆமென். ஒரு கட்டு உடைக்கிற ஊழியத்தை நமக்காக பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அதனால கட்டுகளோட வாழ்றதற்கு எப்போ நீங்க நினைக்காதீங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு தான் நீங்க வாழணும். ஆமென். இந்த 3 காரியத்திற்காகவும் வேகமாய் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக கட்டவிழ்க்கிற ஆண்டவர் நம்மத்திலே எப்படி வெளிப்படுறாருன்னா, நம்பர் 1, முதலாவதாக எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவனை. என் உடம்ப சரி பண்ணுவார், என்னுடைய மனசை சரி பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவார். அவரால் சரி பண்ண முடியாத பார்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவரால் கை வைப்பார், எல்லா ஃபீல்ட்லையும் அவரால் கை வைக்க முடியும். ஏன்னா அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. ஹல்லேலூயா. இந்த ஏரியாவை சரி பண்ண முடியாதுன்னு அவருக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் சொன்னேன்ல, அந்த ஹென்ரி ஃபோர்டு, அந்த ஹென்ரி ஃபோர்டு அப்படின்ற அந்த கம்பெனி கார் தான் வழியில் நின்றுச்சு. அவர் நான் தாயா தயாரித்தேன், எனக்கு தெரியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் வேற எங்கேயுமே ரிப்பேருக்கு போகாதீங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். நிறைய பேரால உங்களுடைய காரியத்தை சரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் பத்தாது. உங்க பாதையில நிறைய பேர் கடந்து வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நீ அறியாத பாதையில ஒன்று நான் நடத்துவேன். நீங்க நம்ம ஈஸியா எனக்கும் என் மனைவிக்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்படியே பிரதர் நீங்க தாழ்ந்து போங்க பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனா நீங்க எந்த பாதையில கடந்து போறீங்கன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க ஒருத்தர் பாஸ்டர் வேணும் இப்படி திட்டான், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு ஏன் பெரிய விஷயமா இருக்கு, நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய பாதையில கடந்து போறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் நினைக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு தெரியும்னா அவர் அடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது நம்ம பாதையில கடந்து போறதற்காக தான். ஆமென். அதனால அப்படியே கையை உயர்த்தி சொல்ல போறோம், டாடி ஒரு நிமிஷம் கவனிங்க. டாடி ஒன்று நினச்சிங்க, என்னுடைய நிறைய எனக்கு சரி பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கு பர்சனலாக நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய இடத்துல உடஞ்சு கிடக்குது, யாருக்கும் தெரியாது. நம்ம வெளி தோற்றத்தில் பூசி மொழிகி வச்சிருவோம். எல்லாரும் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி நம்ம அழகாக பெயிண்ட் அடித்து மேட்ச் பண்ணிடுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய இடம் ரிப்பேராக கிடக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய இடம் ரிப்பேராக கிடைக்குது. ஆனால் இன்னைக்கு மனசு உருகி ஜெபம் பண்ண போகிறோம். நான் உங்களை கற்றுக்கிட்டேன் பைபிளில், நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவன். இதுவரைக்கும் கொன்னை வாயில ஓ அப்படின்னு பேசிட்டு இருந்தவன் இப்போ தெளிவா பேசுறான். ஸோ எவ்வளோ அழகா சரி பண்ணிட்டாரு. கண்ணை மூடி நீங்க பர்சனலா ஆண்டவரிடத்துல சொல்லு, எந்த இடம் உங்களுக்கு ரிப்பேரா இருக்குன்னு உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். வெளியில எல்லாருடைய பார்வைக்கும் அந்த இடம், என் ஃபேமிலி லைஃபா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, என் பிள்ளைகளா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, என் சரீரமா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க, என் வேலையா ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த இடம் ரொம்ப ரிப்பேரா இருக்குது, அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாளில் பிரிஞ்சிருவோமோன்ற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. இதை ரன் பண்ண முடியுமா, இந்த குடும்பத்தை நான் நடத்துவேனா, இது சரி பண்ண முடியுமா, இந்த தொழில இருப்பனா, இந்த வேலையை விட்டு போயிடுவேனா, அவ்வளவு தூரம் ரிப்பேரா இருக்குது. ஆனா அதை சரி செய்கிறதுக்கு ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். கண்ணீரோட ஜெபிக்கிறவங்க கண்ணீரோட ஜெபி. வாலிப தம்பிங்க எல்லாம் ஏசப்பாட்ட கேளுங்க, தங்கச்சிங்க ஏசப்பாட்ட தேருங்க. உன் லைஃபை, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிற ஒரு அப்பா இருக்கிறார். இந்த பக்கம் உடஞ்சு போய் இருக்கு சாமி, உடஞ்சு போய் இருக்கிற எல்லாத்தையும் சரி செய்கிற தெய்வம் நீங்க தானே. நீங்க இன்னைக்கு பேசுனீங்க இல்லப்பா, உங்களை தவிர வேற யாருப்பா சரி செய்ய முடியும், உங்களை தவிர யாருப்பா இந்த காரியத்தை ரிப்பேர் பண்ண முடியும், யாருப்பா புரிய வைக்க முடியும், யாருமே புரிய வைக்க முடியாதுப்பா. எப்படி எனக்கு டீல் பண்றதுன்னு கூட தெரியல, எப்படி எனக்கு சரி பண்றதுன்னு கூட தெரியல. எங்க அம்மாட்ட போய் விட முடியாது, எங்க அப்பாட்ட கொண்டு போய் சொல்ல முடியாது, அவங்களால ரெடி பண்ண முடியாது சாமி, ஆனா உங்களால முடியும். உங்க சத்தம் வானபரியந்தம் எட்டட்டும், தப்பு இல்லை. நீங்க ஜெபிக்க கர்த்தர் கேட்கிற ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஓனுக்கா ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். லதாரா லத்தினமா இயேசுவே 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 இயேசுவே, என்னை சீர்படுத்துகிறவர் நீங்க தானே ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரே.
நீங்க தானே ஆண்டவரே. சரி செய்கிற கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே. சரி செய்கிற கர்த்தர் நீங்க தானே ஆண்டவரே. சரி செய்கிற கர்த்தர். ஆமென். Thank you Jesus. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா ஆண்டவர் ரிப்பேர் பண்ணுவார். இந்த 100 days அப்படின்றது நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல நம்முடைய வண்டியை விடுறதுக்கு சமம். நம்ம இந்த 100 days கொண்டு வந்து விட்டுருக்குறோம். ஆண்டவர் ஒன்றுனா என்ன பண்றாரு, சரி பண்ணி மாற்ற வேண்டிய பாட்டெல்லாம் தூக்கி போட்டு புது போட்டு போடுறாரு. துடைக்க வேண்டிய இடத்த சேர்த்து ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்றாரு. எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த 100 days முடியும் போது ஃப்ரெஷ்ஷா வேகமா அப்படியே புது வண்டியை போல மாற்ற போற. நம்பர் 2, இரண்டாவதாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யார் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும், யாரம்மா எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது. நோவாவை குறித்து வேதம் சொல்லுது, அந்த பேழையை இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்லை, மழையையும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா நோவாவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பேழையை செய்ய வச்சாரு, மழையை பார்க்க வச்சாரு. அதனால நடக்காதுன்னு யாரும் சொல்லிட முடியாது. இந்த காரியம் நடக்க இவ்வளோ நாள் நீடிச்சு, இவ்வளோ லேட் ஆச்சு, நீ எங்க பாஸ் நடக்க போகுது அப்படியெல்லாம் இல்லை. அவர் நினைச்சாருன்னா இன்றைக்கு இரவுக்குள்ளே ஒரு காரியத்தை செஞ்சு நடக்க வைப்பார். நல்லா நடக்கும், நல்லா நடக்கும், சந்தோஷமா நடக்கும். அந்த காரியத்தை நடத்தி முடிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். அப்படியே ஏசப்பாட்ட கேளுங்களேன், ஏசே அப்பா, யாருமே இந்த காரியத்தை நடத்துறதுக்கு முன்னாடி வந்து நிக்கல. எனக்கு இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல சாமி. நான் இதை எப்படி ரன் பண்ணி கொண்டு போக போறேன்னு எனக்கு தெரியலப்பா. இது நடக்குமா, இது பாதி வழியில நிக்குமா, எனக்கு எதுவுமே தெரியலப்பா, தெரியலப்பா. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா என் கூட பேசுனீங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர்னு பேசுனீங்க. அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க உங்க மகிமை உங்க மேல இருக்கட்டும். ராஜா ராஜா, ஒரே ஒரு உதவியை அனுப்புங்கப்பா. இந்த 41வது நாள்ல இதுவரைக்கும் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு நடக்கணும், நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அதிசயம் நடக்கணும். அந்த கடன் பிரச்சனையில் ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த குடும்பத்தில் ஒன்று நடக்கணும். அவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நினைச்ச அத்தனை பேரும் என் பிள்ளைகளுக்கு நடக்கிற அந்த ஆச்சரியத்தை பார்த்து பிரமிக்கணும். அந்த காரியம் நடக்கிறத பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்படணும். உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். அந்த காரியம் நடக்க விடாதபடி இருக்கிற தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவே, என் பிள்ளை நினைச்ச அந்த காரியம் நடக்கணும், அந்த வீடு வாங்குற காரியம் நடக்கணும், ஆண்டவரே அந்த தொழில் ஆரம்பிக்கிற காரியம் நடக்கணும், நடக்கணும். நடக்க வைக்கிறதற்காக நன்றி அப்பா. நம்பர் 3, மூன்றாவது, எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் யாருன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இயேசப்பா, ஃபுல் பண்ற இயேசப்பா. வெறுமையான கச்சாடிகளை நிரப்பினார்ல. வெறும் மாவு, ஒருபடி மாவு இருக்கிற அந்த தொட்டிய அப்படியே பஞ்சகாலம் முழுவதும் வர்ற அளவுக்கு கர்த்தர் அப்படியே நிரப்பினார்ல. எண்ணெயினால அவங்களுடைய கடன் முடிகிற அளவுக்கு கர்த்தர் நிரப்பினார்ல. ஏன் ஆண்டவர் நிரப்ப மாட்டார்? ஒரு நிரப்புதலை நீங்க பாப்பீங்க. இனி கையிட்டு உள்ள நீங்க கையிட்டு பார்க்கும்போது தடவ வேண்டியது வராது. பொங்கி வழிகிறத கையில அள்ளி எடுக்கிற அளவு இருக்கு. பொங்கி வழிகிறத கையில அள்ளி எடுக்கிற அளவு இருக்கு. என்ன பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார், நிரப்புகிறவர். உங்க வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிறவர், உங்க வெறுமையான இருதயத்தை நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். நல்ல ஜெபம். ஆண்டவரே, என்ன நிரப்பணும். நான் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும். என் பிள்ளை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும். நீங்க ஒரு சந்தோஷத்தினால அப்படியே நிரம்பணும். உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமையான பாத்திரம் அப்படியே மாறணும். கவனிங்க, சிலர் எவ்வளவு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்குது.
ஒரு வெறுமை இருந்துச்சு. ஏனோ தெரியல, என்னமோ தெரியல, ஒரு வெறுமை என்னமோ எம்டியா ஒரு பிளேஸ் மட்டும், என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுமை. இது ஏன் அப்படின்னா சரியா நீங்க நிரப்பப்படலைன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பொங்கி வழிய பண்ணு. நீங்க எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெறுமையாகவே இருக்கக்கூடாது, நிரம்பினவங்களா இருக்கும். அப்படின்னா ஒரு திருப்தி அப்படி உங்களுக்கு உங்களை நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஒரு திருப்தியா. அதான் பாடும்போது பெர்க்மன்சியா கூட ரொம்ப அழகா, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றி, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றி, எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னால், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றி, படுத்துறங்கி கர்த்தர் நீர் என்னை. ஹல்லேலூயா. ஒரு திருப்தியை கர்த்தர் தரப்போறார். என் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ண போறார். இனி உங்களை ஆறுதல் படுத்த வேண்டியது வராது. இனி உங்களை தைரியப்படுத்த வேண்டியது வராது. உங்களை அறியாமலே உங்களுக்கு என்னன்னா உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு ஃபினிஷ் ஆயிடுச்சுப்பா, நான் வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறிச்சுப்பா, இந்த உலகத்தில் ஏசப்பா என்னை எதுக்காக கொண்டு வந்தாரோ அந்த காரியம் நடந்துரும்ப்பா. ஒரு திருப்தி, நடக்கும்போது திருப்தி, உட்காரும் போது திருப்தி, வேலை செய்யும் போது திருப்தி, எல்லாத்துலயும் ஒரு திருப்தி. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, 40 நாட்கள் எங்களோடு கூட இருந்து இந்த 41வது நாளில் நாங்க அத்தனை பேரும் காலடி எடுத்து வைக்கிறதற்கு நீர் கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா. சபை ஜனங்கள், இன்னும் உலகமெல்லாம் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தில் லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள தேங்க்யூ ஜீசஸ், கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறதற்காய் நன்றி. எங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிக்கிற அத்தனை ஜெப குறிப்புக்கும் ஒரு பதிலை கொடுத்துருங்க ராஜா. இங்க போடப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புக்கு ஒரு பதில் வரட்டும் ஆண்டவரே. ஆன்லைன்ல அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்கு ஒரு பதில் வரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலனை கர்த்தர் தந்துருங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய திருச்சபைக்காக, இந்த இடத்திற்காக மீதம் கொடுக்க வேண்டிய அந்த தொகையை சீக்கிரமா கொடுத்து முடிக்கிறதற்கு ஒரு உதவியை பரலோகத்திலிருந்து அனுப்பி நீர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்க மகிமை முழுக்க முழுக்க எங்க பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்க ஆரம்பிக்க போகிற அந்த பைபிள் காலேஜ், வேதாகம கல்லூரி ஆண்டவரே, அதிலிருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு எழுப்புறவங்க அப்படியே உலகத்தை கலக்கிறவர்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் அந்த அளவுக்கு கத்தருக்குங்க. அந்த ஊழியத்தை தாங்குகிற அந்த புக்ஸ் எல்லாம் அனுப்புற உடைய பிள்ளைகள் எல்லாரும் மேலேயும் உங்க கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.